ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டக்குடி என்னும் சிறு கிராமத்தில் பிறந்த பாண்டி வறுமை தன் வீட்டின் கதவை தட்டியதால் குடும்ப பாரத்தை சுமப்பதற்காக தன் 10 வயதிலேயே மலேசியாவை நோக்கி புறப்பட்ட பாண்டி மலேசியாவில் கிடைத்த வேலை அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து சிறிது நாட்களில் தனது முதலாளியின் ஆகச்சிறந்த உழைப்பாளியாக உருவெடுக்கிறார். பாண்டியின் நேர்மையும் கண்ணியத்தையும் கண்டு வியந்து பாராட்டினார் அவரது முதலாளி. அவரது கடின உழைப்பு தனக்கென தனியான தொழிலை உருவாக்கி 50 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்த வழிவகை செய்தது. தான் முன்னேறுவதை மட்டும் இலக்காக கொள்ளாத பாண்டி தன் மக்களையும் முன்னேற்றுவதற்காக அவர்களையும் மலேசியா அழைத்துச் சென்று அவர்களுக்கென்று ஒரு வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மலேசியாவில் முன்னேறிய பாண்டி தன் பிறந்த மண்ணிற்கு சேவையாற்றுவதற்காக தமிழ்நாடு திரும்புகிறார். இங்கே பல கல்வி நிறுவனங்களை நிறுவி ஏழை எளிய மாணவ மாணவியருக்கு தரமான கல்வியை இலவசமாக வழங்குகிறார். காலம் தன் தலைவனை தேர்ந்தெடுத்தது. 2016ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட மலேசியா பாண்டி பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய மலேசியா பாண்டி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தினார். குறிப்பாக தன் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் ஏற்படாத வகையில் தன் பதவி காலத்தை சிறப்பாக செய்து முடித்தார். மீண்டும் காலம் மக்களுக்கு ஒரு உன்னத வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. எந்த ஒரு சுயநலம் இன்றி போட்டியிடும் நம் மலேசியா பாண்டி ஐயாவுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள்.